தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். திருவாரூரில் வாத்து மேய்ப்பதற்காக 4 சிறுவர்கள் விற்கப்பட்ட நிலையில் அவர்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், என்ன நடந்தது? சிவரஞ்சனி, ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி உண்டிமண்டல் பகுதியைச் சேர்ந்த பாண்டி லாரன்ஸ் மற்றும் பாண்டி பத்மா ஆகிய இருவரும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 18 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளை பெற்றோர்களிடம் 1 லட்சம் ரூபாய் வீதம் கொடுத்து மன்னார்குடி பகுதியில் இந்த வாத்து மேய்ப்பதற்காக அழைத்து வந்திருக்கிறார்கள். இதனையடுத்து பார்த்தீங்கன்னா மன்னார்குடி அருகே இந்த மேலவாசல் பகுதியில் ஒரு பெண் குழந்தை உட்பட 4 குழந்தைகள் வாத்து மேய்த்திருந்திருக்கிறார்கள். அப்பொழுது சில குழந்தைகள் அழுதவாறு அங்கு நின்று கொண்டிருந்ததை அப்போது மக்கள் பார்த்தது அவர்கள் யார் என்று கேட்டார்கள். அப்பொழுது இவர்களுடைய பெற்றோர்கள் கிடையாது என அந்த குழந்தைகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனையடுத்து மேல்வாசல் கிராம நிர்வாக அலுவலரிடம் தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் அடிப்படையில் குழந்தைகள் விற்கப்பட்டதை அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 1098 சைல்டு ஹெல்ப்லைன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்ததை அடுத்து மாவட்ட குழந்தைகள் அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். இதுல இந்த குழந்தைகள் விற்கப்பட்டது உண்மை என தெரிந்ததை அடுத்து நேரடியாக மன்னார்குடி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்து மன்னார்குடி காவலர்கள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பாண்டி லாரன்ஸ் மற்றும் அவருடைய உறவினர் பாண்டி பத்மா ஆகிய இருவரையும் இளஞ்சிறார் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்கள் இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த ஒரு பெண் குழந்தை உட்பட 4 குழந்தைகளையும் மீட்டு பத்திரமாக மாவட்ட குழந்தைகள் நல காப்பகத்தில் வைத்திருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த வாத்து மேய்ப்பது அதே போன்று ஆடு மேய்க்கும் தொழில் குழந்தை தொழிலாளர்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருவதால் அவர்களை பத்திரமாக மீட்பதற்கான நடவடிக்கையும் அதுவும் இல்லாமல் அதில் யாரார்கள் செயல்படுகிறார்களோ குழந்தைகளை ஈடுபடுத்துகிறார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.